ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மார்பிள் கேக் எப்படி வந்து வீட்டிலே அழகாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சது யூஸ் பண்ணாதீங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி உங்கள்கிட்ட பிளெண்டர் அப்படியே வந்து கையில் ஹேண்ட் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை கரைய நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போட்டால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேட்டரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நல்லாவே வந்து கரைஞ்சிரும். நீங்கள் வந்து பொடி பண்ண சர்க்கரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து முழு சர்க்கரையாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரையும் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒயர் விஸ்க் வச்சுருந்தா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயர் விஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து இதில் பிளெண்டரில் பண்ணும்போது சீக்கிரமாகவே 5 to 6 மினிட்ஸ்லேயே ஓவர் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கூடவே நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3/4 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து சாக்லேட் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த க்ரீம் கொஞ்சம், கொக்கோ பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சாக்லேட் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சாக்லேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டார்க் சாக்லேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வரணும். டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு இது மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக மாவு, அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மில்க்கு, கொஞ்சம் மாவு, இது மாதிரி வந்து நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து மாவு நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சமாக மில்க்கு, கொஞ்சமாக வந்து மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சலிச்சு யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சலிக்காமல் அப்படியே போட்டுனா அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சலிச்சே யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ரவுண்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பேட்டர் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே பக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த ரவுண்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. ஸோ அதனால தான். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ பேட்டர் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஓவனை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஓடிஜியில் தான் வைக்கிறேன். நீங்கள் வந்து குக்கரில் கூட வந்து வைக்கலாம். குக்கரில் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கேஸ்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் பேட்டர் வந்து செட் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். நான் இந்த டின்னில் தான் வைக்கிறேன். இது மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் சிரப் இருக்குல்ல, அதுக்கப்புறமேட்டு பேட்டருக்கு அப்புறம் சாக்லேட் சிரப் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த மார்பிள் கேக் லுக் வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேட்டர், கொஞ்சம் வந்து சாக்லேட் சிரப் இது மாதிரி
இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி பேட்டர் செட் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா வரும். சிரப் ஊற்றி இது மாதிரி செட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஏர் பபிள்ஸ், நீங்கள் டூத் பிக் வச்சு இது மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கேக் வந்து சமமாக இருக்கும், இல்லைன்னா மேலேயும் ஒரு மாதிரி வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஓடிஜியில் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ஸ்பாங்கியாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கேக் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆற வச்சு பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஆறதுக்கு முன்னாடியே வந்து பீஸ் போட்டால் ஒழுங்காக வராது. கேக் கொஞ்சம் வேகாத மாதிரி அப்படி கொஞ்சம் வந்து ஸ்லைஸ் ஒழுங்காக வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஆற வச்சு பீஸ் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாங்கியாக நல்லாயிருக்கு, மாய்ஸ்சராக நல்லாயிருக்கு பாருங்கள். இது மாதிரி நைஃப் வந்து கேக் கட்டிங் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷேப்பாக வரும். பாருங்கள் செம்மையாக இருக்குது. சாஃப்டாக டெக்ஸ்சரே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஸ்பாங்கியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிது. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.